சுதீப் சார் இல்லை சார் சார் ஹலோ சார் சார் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி சார் சொன்னாங்க. ஒரு செகண்ட் சார், ஒரு செகண்ட். கேன் யூ இன்க்ரீஸ் த வால்யூம் ப்ளீஸ்? வி கான்ட் ஹியர் தெம் சார். அவர் பேசுறது வால்யூம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க சார். ஹலோ ஹலோ செக் செக் செக். ஓகே சார். ஓகே சார். எஸ் சார். சார் சுரேஷ் காமாட்சி சார் ப்ரொடியூசர் சொன்னாங்க, சுதீப் சார் வந்து ப்ரொடியூசருக்கு வந்து ஃபேவர் பண்ணுற மாதிரி ரெவென்யூ ஷேரிங் இந்த மாதிரி இதில் வந்து ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு ரிஸ்க் எடுத்த மாதிரி இந்த படத்தில் நடிச்சிருக்கீங்க அப்படின்னாங்க. பொதுவாக பெரிய பெரிய ஹீரோ வந்து இந்த மாதிரி நடிக்க மாட்டாங்க, முதலே ஒரு பல்காக ஒரு அமௌண்ட்டு பேசிட்டு இது மாதிரி தான் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி வந்து பண்ணதுக்கு என்ன காரணம், என்ன கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா? அவர் எதுக்கு பண்ணுறாரு எனக்கு தெரியல, நான் எதுக்கு பண்ணேன்னு தெரியும் சார். ஐ திங்க் ஒரு 29 இயர்ஸ் ஆச்சு இண்டஸ்ட்ரிக்கு வந்து. இப்போ அந்த கொஞ்சம் சுச்சுவேஷனில் இருக்கேன் சார், ரெவென்யூ ஷேர் பண்ணுற சுச்சுவேஷனில் இருக்கேன். அண்ட் ஐ திங்க் வி ஆர் ஒர்க்கிங் வித் குட் பேனர்ஸ், குட் பீப்புள். அதுக்கு வந்து கொஞ்சம் இப்போது இருக்கிற சுச்சுவேஷனில் ஐ திங்க் போஸ்ட் கோவிட் த டெக்கரம் பிஸ்னஸுக்கு கொஞ்சம் தமிழ் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். பிஸ்னஸ் யூனோ த டைனாமிக்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு சார். இப்போ வந்து படம்ல காசு இல்லைன்னு சொல்ல முடியாது, காசு நிறைய இருக்குது சார். ஆனால் ஐ திங்க் த மேத்தமேட்டிக்ஸ் தட் இஸ் கோயிங் வித் த ஃபிலிம்ஸ் டுடே வித் த எக்கானமி, ஐ திங்க் தட் நீட்ஸ் அ லிட்டில் அட்டென்ஷன். இப்போ வந்து இது பண்ண முடியும் சார், ஏன்னா நாங்கள் வந்து எல்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணும்போது பட்ஜெட்ஸ் cannot be compromised. Other actors' payments cannot be compromised. Nothing can be compromised. I think the only way, the biggest revenue, I guess, apart from the production, வந்து ஒரு பேர் இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு போனால் அங்கே தான் போகுது பெரிய விஷயம், பெரிய அமௌண்ட். I think அங்கே வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி if we can collaborate well, I think by the end of the day, the pressure on the production house will be much lesser. சேம் திங் கோஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு கூட சார். இது வந்து இப்போ வந்து ரெவென்யூ ஷேரிங் வந்து எப்போ பண்ண முடியும்னா அவருக்கு கூட அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கூட தே ஹாவ் டு மெயின்டைன் தட் ரிலேஷன்ஷிப், அப்போ தான் அது பண்ண முடியும், இல்லைன்னா அங்கே தான் பிரேக் ஆகுது அது. ஐ திங்க் சத்யஜோதி அண்ட் us have gone very well together and I'm happy with it, sir. Good evening, Mr. Sudeep. Shalini here. Amen. The match was wonderful. And how did Mr. Vijay Karthikeya impress you the second time, and why Mark? See, if you fall in love with the person once, no, you don't need to fall in love again, right? Correct. I hope you got my answer, sir. சுதீப் சார், சுதீப் சார் இங்கே சார் சொல்லுங்கள் சார். சரிங்க, ஒரு நிமிஷம் சார். சரி. கேட்கலாமா? நீங்க இன்னும் கொஸ்டினே கேட்கல, ஆல்ரெடி சவுண்ட் வந்துச்சு சார். இப்போ கொஸ்டின் கேட்கணும் சார். சார் எஸ் சார். இப்போ மஸ்துகா மலேகா பாட்டில் ஒரு வருஷம் ஸ்லோ சார். அந்த மஸ்துகா மலேகான்னு ஒரு பாடு பாடுறீங்க, அந்த சாங்கில் அந்த ஹீரோயினை நீங்கள் வந்து தொடவே இல்லை. ஆமாம், தொடாமே நடிக்கிறீங்க சார். உங்களுக்கு எதுக்கு சார் ஃபீல் ஆகும்? இல்லை இல்லை, அந்த சாங்குக்கு நீங்கள் வந்து ரொம்ப கோஆப்ரேட்டிவ் பண்ணி அடிச்சா அந்த சாங்கோட பார்வையாளருக்கு ரொம்ப இருக்கும் சார். எனக்கு தமிழ் வருது, இவ்வளோ ஸ்பீடாக வரா சார், கொஞ்சம் ஸ்லோவா எனக்காக ப்ளீஸ் டோன்ட் மைண்ட். ஆமாம், தொடவும் அடிச்சிருக்கீங்க, என்ன காரணம்? தொட வேண்டாம் சொன்னாங்களா உங்களுக்கு கூச்சமா? யார் தொட வேணாம்னு சொன்னாரு? இல்லை அவங்க சொன்னாங்களா? இல்லை சார், ஆர்டிஸ்ட் எந்த ஆர்டிஸ்ட்டுக்கும் சொல்ல மாட்டார் தொட வேணாம். அப்போ வந்து இண்டஸ்ட்ரிக்கே வர முடியாது. அப்போ ஏன் நீங்கள் தொடணும் சார். நீங்கள் ஆனால் எங்கே எப்போ பண்ணுமோ அப்போ தான் பண்ணணும், எல்லா இடத்துல பண்ணக்கூடாது. எல்லா இடத்துல பண்ணக்கூடாது. இங்கே வந்து கேரக்டருக்கு சூட் ஆகாது. இந்த கேரக்டர் போயிருக்கிற ஒரு ரூட்டில் இருக்கிற ஒரு இன்டென்ஷனில் அங்கே வந்து சாங்குக்கு வர்றதுக்கு ஒரு இன்டென்ஷன் இருக்குது. இந்த சாங் வந்து சும்மா ஒரு சாங் இல்லை, அந்த குரு சார் ஒரு வெட்டிங், அவருக்கு ப்ரொவோக் பண்ணுறதுக்கு, இரிட்டேட் பண்ணுறதுக்கு தான் அந்த வெட்டிங் உள்ள வரேன் நான். ஸோ அதை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு வரேன். அப்போ டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு வர்றதுக்கு போகுது அங்கே ஒரு ஆல்ரெடி ஒரு அட்மாஸ்பியர் இருக்குது. நான் டான்ஸில் இன்வால்வ் ஆகிறதுக்கு அந்த பொண்ணோட இன்வால்வ் ஆகிறதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது சார். சாங்கில் இன்வால்வ் ஆகிருக்கேன் பொண்ணோட இருக்குது. இன்னொரு கொஸ்டின் சார், படத்தில் நீங்கள் நிறைய இடத்துல சிகரெட் பிடிக்கிறீங்க,
ஆனால் ஒரு டயலாக் சொல்கிறீங்க, உடம்பு ஹெல்த்தாக இருக்கணும்னா சிகரெட் பிடிக்காதீங்க. உடம்பு சொல்லவே இல்லை சார். தம் அடிக்கிறது கொஞ்சம் கம்மி பண்ணணுண்டான்னு சொன்னேன், அவ்வளோ சார். விடணும்னு சொல்லலை சார். ஆனால் நீங்கள் படத்தில் நிறைய இடத்துல படிக்கிறீங்க. ஏன்னா எப்போவுமே வந்து இங்கே சிகரெட் யாரை அடிக்கிறா அவருக்கு மட்டும்தான் தெரியும் சார். சில சுச்சுவேஷன்ஸில் ரொம்ப டயர்டான போது அந்த ஃபீல் வருது, விட்டுடணும் நான். ஆனால் நெக்ஸ்ட் வந்து போயிடுவோம் சார். கம்மி பண்ணணும்டா சொல்லிருக்குது, விடணும்னு நான் சொல்லலை சார். Chao here. You have been in the industry for 3 decades. Post-COVID, how the business model is changing. Do you think the audience, the way they consume the movie, come to theaters, has changed a lot? The movie watching habit has changed a lot. Or post-COVID, and what are the challenges that creator faces? Exposure, sir. I think the exposure to cinema, exposure to content, exposure to varieties of actors and storytelling, conceiving, everything has been overly exposed, because when the COVID happened, I think everybody got exposed, introduced to platforms which is coming in the OTT. So the people started watching other films, the speed of the films, making of the films. See, the storytelling of our Indian cinema has not changed, sir. I think the dynamics have changed, conceiving patterns have changed. I think you need to tell a story to the point now. Unnecessary things cannot be accepted, because I told you, once we are introduced to certain things, I think the pattern is accepted and we need to adapt it. So dynamics have definitely changed. That's why you see a difference in storytelling today. You don't have a formula. As in a hero comes and suddenly an introduction song, and suddenly one love song, suddenly there's a comedy track which is irrelevant to the script. Today, as audiences, I'm very sure you know that once you go into the film, you don't mind anything as long as it is coming in the flow of the film, sir. Nothing which is irrelevant, correct? So as long as whatever I'm telling on the screen is not disturbing the plot I'm trying to tell you, I think everything is okay. That started, I think that kind of a penetration of storytelling has started post-COVID, which we strongly need to accept and adapt and alter. One last question before I pass it. Until a few years ago, South Indian cinema meant Tamil and Telugu cinema. But today, Sandalwood has gone so big, broken barriers, found new boundaries too. What was the impetus exactly for that? You have been making good movies, but the exposure, the kind of boundaries that you broke, and what was the impetus for that? Nothing, sir. I think constant effort, evolution and intent. Everybody wants to do well. You know, we just cannot accept that one particular person or a family in whole of India is doing extremely well. We all just keep clapping for them. Yeah, we all evolve. We all want to grow. And when I think generations pass, you know, we all accept what is happening. When we learn what to do, you know, wanting to grow more, wanting to deliver is never an illegal part of a mindset. As long as you know what you want to do. If you have it within you, why not achieve? Why are you just being an audience and clapping? You know, get up, conquer. That's what I believe. You do it. We can do it. No? Everybody does it. சுஜித் சார், குட் ஈவினிங் சார். சார், டைரக்டர் விஜய் கார்த்திகேயோட மேக்ஸ்க்கு அப்புறம் திரும்ப இங்கே சார், நான் எங்கே பார்த்தேன் இங்கே சார். சார், டைரக்டர் விஜய் கார்த்திகேயோட திரும்பவும் மேக்ஸ்க்கு அப்புறம் பண்ணுறீங்க. எந்த விஷயம் உங்களுக்கு அவரோட திரும்பவும் ஒரு படம் பண்ணணும்னு தோணுச்சு? சேம் திங் வைஸ் வர்ஸா டு த டைரக்டர் ஆல்சோ. என்ன வாட் இஸ் சார், விஜய் கார்த்திகேயா டைரக்டர் மேக்ஸ் அவரோட பண்ணீங்க, திரும்பவும் அவர் கூட பண்ணணுங்கிறதுக்கு என்ன உங்களுக்கு ஒரு ரீசனாக இருந்தது? அவரே எனக்கு பிடிக்கும் சார். அவரோட எல்லா விஷயத்தையும் எனக்கு பிடிக்கும் சார். அதுக்கு தான் இங்கேருந்து அங்கே வந்தார் என்னை தேடி. நான் அவரை பிடிச்சிட்டேன். மேக்ஸோட கம்பேர் பண்ணும்போது இது எந்த விதத்தில் யூ ஃபீல் இஸ் பெட்டர்? We are better by 1 year, the difference of 1 year. We are better by budget because of Satya Jyoti. We are better because we know each other. And we are better because we have a fabulous star cast. And we are better because the story, the content in this film is 5 times bigger than the other previous films. இந்த ஸ்டார் காஸ்ட் பற்றி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சார், ஸ்டார் காஸ்ட்டை பற்றி குரு சார், நவீன் சந்திரா, யோகி பாபு இவங்களோட ஒர்க் பண்ண ஒரு அனுபவம் எப்படி இருந்தது உங்களுக்கு? எவ்வளோ டைம் இருக்கு? No, I have to answer 107 days now. So, in one word, if I can tell you, sir, I think
I'll tell you in one line, sir. Mark வந்து நான் விஜய் சேர்ந்து ஒரு பண்ண ஒரு ஐடியா சார். That's all. All these people, they made Mark, sir. That is my experience with them. நான் வந்து அவருக்கு ஒரு வாட்டி எல்லாருக்கும் வந்து நாங்கள் வந்து சொன்னது என்னன்னா, இல்லை இப்படி ஃபாஸ்ட்டாக போகணும், எல்லோரும் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ப்ளீஸ் எவ்ரிபடி ஹேஸ் டு ஒர்க் வெரி ஹார்ட். யாருமே ரெஸ்ட் எடுக்கல, எதுவுமே ஒரு இது பண்ணல. ஏன்னா மோஸ்ட் பிஸியஸ்ட் ஆக்டர் எங்கள் செட்டில் வந்து இவர் சார், யோகி பாபு. சார், இவருக்கு ஒரு கால் இந்த செட்டில், இந்த கால் இந்த செட்டில், இந்த கை இந்த செட்டில் அப்படி வருது. யோகி பாபு சார் இன்ஸ்டால்மெண்ட்டில் வரார் சார். சார் சார் நீங்கள் இப்போ வந்து வண்டி வாங்குறீங்களே? ஆமாம் சார். பேமெண்ட் மட்டும் தான் இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்குறீங்க, வண்டி இன்ஸ்டால்மெண்ட்டில் வருதா? இவர் இன்ஸ்டால்மெண்ட்டில் வரார் சார். எங்களுக்கு எப்படின்னா இந்த செட்டில் நாங்கள் வந்து பேக்கப்லாம் சொல்லுவார் சார். நாங்கள் இன்னும் ஆல்ரெடி நைட்டு டே ஆச்சு, ஏன்னு கிளம்பணும் சார். சார் சார் திரும்பி வாங்க, ஏன்னா யோகி சார் வந்துட்டார், யோகி சார் வந்துட்டார், வந்து நீங்கள் விட்டுட்டு அவர் வேற போயிடுவாருன்னு. அப்படி ஒரு அவருக்காக நீங்களும் காத்திருந்தீங்க சார். எது இல்லை சார், நான் சொல்கிறேன் சார், எதுக்காக வெயிட் பண்ணோன்னு, எதுக்காக வெயிட் பண்ணோன்னா அந்த மாதிரி விஷயம் இருக்குது சார் இவர்கிட்ட. தட்ஸ் குட் இல்லையா? 100% சார். ஹி இஸ் அன் ஆசெட். நாட் ஓன்லி ஹிம், 100%. Everybody, sir, I think everybody here, now I can proudly say, sir, my team, technical team, actors team, everybody, day and night they have worked, and not once, எதுவுமே ஒரு விஷயத்த ஒரு miscommunication ஆகல, யாருமே ஒரு misinterpretation ஆகல. Everybody woke up every morning with the same intention, sir, to do well. All the best, sir. Senthil Tyagarajan, sir. Sir, congratulations for being elected as the Senior Vice President of Tamil Nadu Olympic Association. Thank you, thank you. Sir, ஒரே ஒரு கேள்வி உங்களுக்கு என்னன்னா, நீங்கள் ஒலிம்பிக் அசோசியேஷனில் யூஆர் இன்வால்வ் இன் இட். ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம்ன்ட்டு சத்யஜோதி ஃபிலிம்ஸ் எப்போ we can expect a good sports film, a pan-Indian sports film? ஏன்னா இன்னைக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம்க்கு வந்து there is a good demand. Since you are into that fieldன்றதுனால you are into Olympic Association, நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கா? Will you be doing any sports film as a pan-Indian film? இல்லைங்க, இப்போ பைசனே அற்புதமான படம் தானே. உங்களுக்கு வந்து இப்போ பைசனுங்கிற படம் வந்து அது வந்து பைசன்ன்றது நீங்கள் சொல்ல ஐ அண்டர்ஸ்டாண்ட். இல்லை, இட்ஸ் இஸ் கிரேட் ஃபிலிம். நீங்கள் வந்து 1994 ஹிரோஷிமா கேம்ஸ் வச்சு பேஸ் பண்ணி தான் அந்த கதையை நகர்ந்தது. ஸோ அதனால் அது மாதிரி அற்புதமான கதைகள் வந்தால் பண்ண போகிறோம். அஃப்கோர்ஸ் வில் டூ இட். நீங்கள் இது வரைக்கும் பண்ணது இல்லையா? இருந்துச்சு. இப்போ விஸ்வாசம்லேயே ஒரு அந்த அஜித் சாரோட டாட்டர் வந்து ஒரு அத்லீட் தான். அந்த ஒரு பாயிண்ட் அந்த செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே அந்த கதை தான் போச்சு. Under-14 அத்லெட்டிக்ஸ் பேஸ் பண்ணி பட்டாசுலேயும் அழிமுறையெல்லாம் இருந்துச்சு. ஸோ நம்ம ஆனால் ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக வந்தால் 100% பண்ணோம். பைசன் மாதிரி நல்ல கதைகள் அமைஞ்சால் பண்ண போகிறோம். நீங்கள் முதல்ல என்ன கேள்வி கேட்கறதுக்கு வச்சு அப்போ வந்தது வந்து பிளான் பண்ணுக்கிறீங்க. சீனுங்க, சீனில் தான் சீனியட் பிடிக்கிற மாதிரி ஒரு விஷயம். விக்ராந்த் நான் இல்லை ஒரு ஏரியாவில் ஆக்சுவலாக அவர் டிக்கெட் குடிக்கவே மாட்டேன்ட்டாருங்க. நான் தான் அவர் பற்றி கையில் தான் வச்சுருக்காரு. அது ஆக்சுவலாக படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் குடிக்கவே மாட்டார். போக வந்தால் போட்டுருவீங்களே, என் பேரில் போட்டுருவீங்க சார். நீங்கள் பார்க்கில் உட்காந்து பேசாதீங்க, கொஞ்சம் மைக் வாங்கி பேசுங்க. இப்படி கையை வச்சு நான் மேலே பேசணுங்க. வரும்போதே பைக்கில் யோசிச்சு வர்றது 4 பேரும். கேளுங்க. ஏன்னா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே நிறைய குற்றச்சாட்டு நீங்களே சொன்னீங்க. ஆடியோ லான்ச்சில் எனக்கே நிறைய தர வேண்டிய பேலன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் சமீபத்தில் ஒரு படத்துக்கு வந்து உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க, ஆடியோ லான்ச்சுக்கு வரதில்லை ஆனால் பணம் மட்டும் வாங்கிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது உங்கள் சினிமா துறையில் இருக்கவங்க தான் உங்கள் மேலேயே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா வரும்போதே நீங்கள் யோசிச்சீங்க சொன்னீங்களே, வரும்போதே தான் சொன்னாங்க பெரிய படம்னா அவர் வந்துருவாரு. இது நடந்து எவ்வளோ நாள் ஆகுது? நடந்து என்ன சமீபமாக 1 வாரம் இல்லை 2 வாரம். அது 1 வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன வந்து கேட்டிருக்கணும். சரியா? அந்த படத்தில் 2 நாள் நடித்தவன் நான் அந்த லிஸ்ட் எடுத்து கொடுத்துறேன். நீங்கள் அந்த படத்தில் கேளுங்க, இந்த படத்தில் என்ன பண்ணணுமோ அதை பற்றி பேசுங்க. இப்போ சொன்னார் இல்லையா சுரேஷ் சார், சொன்னார் இல்லையா, கரெக்டான ப்ரொடியூசர், தரமான ப்ரொடியூசர். நான் வந்து சத்யஜோதியில் வந்து தியாகராஜ் சார் கம்பெனியில் வந்து நான் ஆரம்ப காலத்துலேருந்து அவங்ககிட்ட வாய்ப்பு கேட்டு அவங்க ஆஃபீஸில் என்ன இன்னைக்கு அவங்க ஃபேமிலியில் ஒருத்தரை தான் பண்ணிட்டுருக்கேன். அவருக்கு என்ன டைம் கேட்குறோ அந்த டைம் வந்துடும். அந்த ப்ரொடியூசருங்களுக்கு எல்லாருமே நாங்கள் சப்போர்ட் தான் பண்ணுறோம். நீங்கள் எடுத்து பாருங்கள், அவங்கள கூப்பிட்டு வாங்க, நம்ம உட்காந்து பேசிடுவோம். அது கரெக்டாக இருக்கும்.
நம்ம 2 பேரை பேசுவோம், உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். அவங்கள கூட்டம் டேரக்டர் விஜய் சரிம்மா. சுதீப் சார் வந்து உங்களை முதல்ல நீங்கள் கதை சொல்ல போகும்போது நான் கேள்விப்பட்ட விஷயங்கள் வேறு. ஆனால் உங்களை கூப்பிட்டு அவர் ட்ரீட் பண்ண விதங்கள் அருமையான ஒரு ஸ்டோரி, அதுவே தெரிஞ்சுது. அப்படி இருக்கும் மேக்ஸ் வந்து மிகப்பெரிய அடி பிளாக் பஸ்ட் கொடுக்குறீங்க. அதை முடித்த உடனே எல்லாருமே பெரிய ஹீரோக்கு நம்ம தமிழில் போய் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. நீங்கள் திரும்பவும் அவர் கூடயே உட்காரலாம், அவரையே பிடிப்போம் அப்படின்னு எப்படி பிளான் போட்டீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் இந்த ஸ்டேஜில் இருக்கிறேன்னா அதுக்கு முதல் முக்கியமான காரணம் சுதீப் சார். இன்னொன்று, ஒரு சுதீப் சார் மாதிரி ஒரு பிக் ஸ்டார் கூட பேக் டு பேக் செகண்ட் மூவி பண்ணுறதுங்கிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. உங்களுக்கு அது தெரியும். அவர் என்ன சொல்கிறது, ரொம்ப கன்வீனியாக இருக்கும். எனக்கு ஒரு பிரதர் கூட ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இப்போ ஆக்சுவலாக வந்து மேக்ஸ் முடிஞ்ச உடனே ஒரு விஷயம் நான் வந்து சொல்லணும். மேக்ஸ் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே ஒரு 2 months நாங்கள் சார் அடிக்கடி மீட் பண்ணிட்டே இருந்தோம். ஆக்சுவலாக ஏப்ரல் இருக்கும், ஏப்ரல் 1st வீக்னு நினைக்கிறேன். அப்புறம் சார் வந்து நானும் பேசிட்டு இருக்கப்போ நெக்ஸ்ட் நம்ம ஒன்று ஸ்டார்ட் பண்ணிடலான்னாரு. சார் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னோம். அப்போ ஃபேன்ஸுக்குலாம் என்ன இருந்துச்சுன்னா மேக்ஸ் 2 பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் மீட் பண்ணோன்னே நாங்கள் முதல்ல டிசைட் பண்ணது மேக்ஸ் 2 போகக்கூடாது அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணது அதுதான். ஏன்னா நான் சார் கூட அந்த படத்தில் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் அந்த படம் நான் பண்ண போகிறப்ப சாரை பற்றின எல்லா படங்களும் பார்த்துருக்கேன். ஆனால் க்ளோஸாக இருந்து நான் வாட்ச் பண்ணதில்லை. அப்படி பார்க்குறப்ப சார்கிட்ட ஒரு செம்ம ஜாலியான உள்ள ஒருத்தர் இருக்கார் உள்ள சாருக்குள்ளே. இப்போ பேசுகிறப்பே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஒரு ஃபன் ஒன்று இருக்கும் அவர்கிட்ட. ஸோ அதனால் இந்த மார்க்கில் வந்து ஏன்னா மேக்ஸில் வந்து ஈக்குவல் பண்ணுறதுக்கு பார்ட் 2 பண்ணுறதுக்கு அதில் ஒன்றுமே கிடையாது. அதனால் அந்த கேரக்டர் நான் எடுத்துக்கிட்டேன்னா மறுபடியும் மேக்ஸ் மாதிரி ஒரு ரொம்ப டைட்டான ஒரு கேம் மாதிரி தான் ஒரு சப்ஜெக்ட் பண்ண முடியும். அதனால் செகண்ட் மூவி வந்து சார் கூட செம்ம ஜாலியான ஒரு படம் பண்ணியிருக்கோம். எனக்கும் அவருக்குமான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வேறு மாதிரி. அது வந்து ஸ்பாட்டில் வந்து என்ன சொல்கிறது ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதனால் தொடர்ந்து அது நடக்கும். கிச்சா சார் உங்களுக்கு தான் கொஸ்டின். அதாவது இப்போ சமீபமாக இப்போ மேக்ஸ் ஆகட்டும், இப்போ மார்க் ஆகட்டும், தமிழ் டைரக்டரு அதேமாதிரி தமிழ் ப்ரொடியூசர் திடீர்னு ஏன் அந்த மாற்றம்? திடீர்னு ஆச்சு சார், எனக்கு தெரியல எப்படி. இந்த திடீர்னு எனக்கு ஆன்சரே இல்லை. ஏன்னா டைம் எடுத்து என்ன இந்த லைஃப்பில் எதாவது ஆச்சுன்னா எனக்கு இது சம்மரைஸ் பண்ணலாம், பைசெக் பண்ணி அது ஸ்டடி பண்ணலாம். இது திடீர்னு ஆச்சு கோவிட் மாதிரி என் லைஃப்பில். நல்லா இருக்கேன், அவரும் நல்லா இருக்காரு, ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நல்லா இருக்கு. They have been with me for a very long time. He is I tell you sorry, அவர் வந்து இங்கே I think Vijay has got lot more potential. And நாங்கள் ஃபஸ்ட் படம் பண்ணும்போது ஃபஸ்ட் படம் பண்ணுன்னு ஒரு டிசிஷன் எடுக்கல, அது ஆச்சு. ஏன்னா அவரோட இருக்கிற ஒரு டேலண்ட், அவர் கன்விக்ஷன் எனக்கு பிடிச்சிது. ஃபஸ்ட் படம்துக்கப்புறம் ஆப்வியஸ்லி ஒரு கான்ஃபிடென்ஸ் வருது, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாண்ட் வருது, அவரோட ஸ்டோரி டெல்லிங் எனக்கு பிடிக்குது. ஸோ எல்லாமே சேர்ந்து இன்னொரு நாட் சொல்லும்போது. அண்ட் சத்யஜோதி ஆக்சுவலி வந்து சார், தே ஹவ் கம் இன் டு மை லைஃப் மெனி இயர்ஸ் பேக். இப்போ இல்லை, ஒரு டைரக்டரோட தான் வந்தார் அவர். அண்ட் எவ்ரி நவ் அண்ட் தென் என்ன ஆச்சுன்னா, ஏதோ படம் ஸ்டார்ட் பண்ணும், அந்த டைரக்டர் வேறு படத்துக்கு ஓடிடுவார். வாபஸ் அகெயின் வி போத் ஆர் ஒன்லி சிட்டிங் அண்ட் டாக்கிங். எகெயின் அந்த டைரக்டர் திரும்பி வராரு, எகெயின் இன்னும் ஸ்டார்ட் ஆகணும், இன்னும் வாபஸ் ஓடிடுவார். அப்படி இருக்கும்போது ஆக்சுவலி பாவம் அவர் தெரியல எவ்வளோ வாட்டி என் வீட்டுக்கு வந்திருக்காரு. இன்னொரு விஷயம் என்னன்னா சார், உங்களுக்கு தான் இல்லை, அவர் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணியிருக்காரு சார். இதுங்க என்ன கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது சார் வந்து சப்ஜெக்ட் சொன்னார் சார். அப்போ நான் வந்து ஐ அப்ரோச் சத்யஜோதி சார் அண்ட் தியாகராஜன் சார் அண்ட் ஐ செட் அர்ஜுன் வாஸ் வித் மீ இன் டச். ஒரு சப்ஜெக்ட் சொல்லியிருக்காரு, மை டிரெக்டர், இஃப் இட் இஸ் ஓகே நீங்கள் பண்ணுறீங்களா? ஏன்னா நிறைய ஃப்ரம் மெனி இயர்ஸ் நீங்கள் வந்துட்டுருக்கீங்க. எத்திக்கலி ஐ ஃபீல் ஐ ஓ டு யூ, டூ இட். ஸோ அப்படி தான். அதர்வைஸ் இவர் வந்து தே கேம் மெனி இயர்ஸ் பேக். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த படம் வந்து வேறு காரணத்துக்கு அது முன்னாலே போகல. ஸோ ஐ திங்க் ஹீ வாஸ் தேர் வித் மீ, வி ஜஸ்ட் கொலாபரேட்டட். அண்ட் ஐ திங்க் நீங்கள் சொன்னீங்க திடீர்னு ஆச்சுன்னு, ஆனால் திடீர் ரொம்ப நல்லா இருக்கு. மேக்ஸுக்கு நாங்கள் மேக்ஸிமம் மார்க் கொடுத்தோம்.
மார்க்குக்கு ரிவ்யூவர்ஸ்லாம் எவ்வளோ மார்க் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? மார்க்குக்கு மார்க்ஸே வேணாம் சார், உங்கள் லவ் வேணும் சார். Vijay sir, I'm sorry. Vijay sir, here. Congratulations on a wonderful trailer. We really appreciate what you've shown us. I need to ask you two questions. One, what is the takeaway that people will get when they watch Mark? Two, is Mark inspired by a real story? And why is this so big that you're looking at even the possibility of a sequel? மார்க்கா இல்லை சார், நாங்கள் அந்த மாதிரி எதுவும் இப்போ பிளான் எதுவும் இல்லை. இல்லை நான் அதை கேட்கல. நீங்கள் மேக்ஸை பற்றி பேசும்பொழுது அதில் சீக்வலுக்கு ஸ்கோப் கிடையாதுன்னு சொன்னீங்க. கண்டிப்பாக. பட் மார்க்கில் இது ஆஃப்டர் தட் when you said நாங்கள் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா வாட் யூ இம்ப்ளைட் வாஸ் இது பெரிய கதை. திஸ் இஸ் அண்ட் அவர் பேசும்பொழுது he said this is the story of this is 5 times more than all the films put together அப்படின்னாரு. அப்போ இந்த படம் எதை பற்றி பேசுது, இந்த படத்திலிருந்து என்ன டேக்அவே? தட் இஸ் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அண்ட் இது இன்ஸ்பயர் ஆன விஷயமா? வாட் இன்ஸ்பயர்ட் யூ? வாட் வாஸ் த ஸ்பார்க் ஃபார் திஸ் ஸ்டோரி? இல்லை சார், இதுக்கு எல்லாமே ஆன்சர் நீங்கள் படத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். நான் எது சொன்னாலுமே இங்கே ஸ்பாய்லர் ஆயிரும். ஏன்னா மேக்ஸை விட மேக்ஸ் சிங்கிள் லைனில் இருந்தது, சிங்கிள் லேயரில் இருந்துச்சு. ஆக்சுவலாக இது 4-5 லேயர்ஸில் போகிற சப்ஜெக்ட். ஆக்சுவலாக நவீன் சார் அவர் ஒரு லேயரில் இருப்பார், குரு சார் வேறு ஒரு கனெக்டில் இருப்பார், விக்ராந்த் சார் வேறு ஒரு கனெக்டில் இருக்காது. ஸோ நான் இப்போ எதை சொன்னாலுமே அது ஸ்பாய்லர் ஆயிரும். நீங்கள் ஒரு தடவை படம் பார்த்துருக்க, படத்துக்கு சக்ஸஸுக்கு அப்புறம் தான் அதை நான் பேச முடியும், எல்லாமே பேச முடியும். தேங்க்யூ. Now that director சார் உங்கள்கிட்ட தான் அந்த கொஸ்டின். சொல்லுங்கள் சார். Now that 2 back-to-back hits ஹீரோவும் டேரக்டரும் கொடுத்துருக்கீங்க. சரி. Suppose you're contemplating of a third venture to complete a hat-trick. இதே ஜானர் ஆக்ஷன் தான் எடுப்பீங்களா, அது வேறு ஏதாவது யுவர் நர்சிங் நியூ ஐடியா? சார் இல்லை சார், அது காலம் தான் டிசைட் பண்ணோம். இந்த படத்தோட சக்ஸஸ்க்கு அப்புறம் தான் அதை டிசைட் பண்ணி. எப்பயுமே நான் என்ன நினைக்கிறேன்னா, மேக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு வரைக்கும் நாங்கள் நெக்ஸ்ட்டு அடுத்து ஒரு பண்ணுவோம் நாங்கள் பேசல ஆக்சுவலாக. ஆனால் இப்போ எங்களுக்குள்ள இன்னும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. எல்லோரும் நீங்கள் கேட்குற கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ அதுக்கான சாத்தியங்கள் நிறைய இருக்குது. பட் அது அந்த சூழலில் தான் நான் டிசைட் பண்ண முடியும் நாங்கள் என்ன பண்ணுறோம். ஏன்னா சம்டைம்ஸ் ஒரே ஜானரில் படம் பண்ணிட்டுருக்கப்போ அது சரியாக இருக்காது. இன்னொன்று எனக்கு இருக்கிறவர் சூப்பர் ஆக்டர். அவர்கிட்ட நான் எதுவும் ஒரு சின்னதாக ஒரு விஷயத்தை கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 20% கொடுத்தனா ஒரு 100% எனக்கு கொடுப்பாரு. அப்படி இருக்கிறப்ப நான் அதுக்கான ஒரு விஷயத்தை நான் கண்டிப்பாக க்ரியேட் பண்ண முடியும். எங்களால் இன்னும் பெருசாக பண்ண முடியுங்கிற கான்ஃபிடென்ட் இருக்குது. அது காலம் தான் டிசைட் பண்ணும். யோகி பாபு சார். தேங்க்யூ சார். யோகி பாபு சார் எங்கே சார்? சார் சினிமாவுக்கு 15 வருஷம் ஆகிட்டு. 15 வருஷத்தில் சின்ன கேரக்டரில் இன்றைக்கி இவ்வளோ பெரிய இதாக இருக்கீங்க. அவ்வளோ பெரிய ஹீரோ கிச்சா சாரே சொல்லுவாங்க, கால் ஷீட்டுக்காக நான் ஓடி வந்தேன், இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் கொடுக்காருன்னு. இந்த வளர்ச்சியை எப்படி பார்க்குறீங்க? பெரும்பாலும் அதே மாதிரி இந்த ப்ரொமோஷனுக்கு ரொம்ப வருது இல்லை. கிச்சா சார் ஃபங்க்ஷன் என்னாச்சுண்ணா? நிறுத்துங்க. தெரியும், 22 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் கிடையாது. வளர்ச்சி வந்துட்டால் சில பிரச்சனைகள் வரும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது வந்தால் தான் வரும்னு கேள்விப்பட்டேன். அது என் லைஃப்பில் வரும்போது நான் கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிக்கன்னு நினைக்கிறேன். நான் இவ்வளோ 22 வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு நான் வளர்ச்சி அடைஞ்சிட்டேன். அவ்வளோதான். ப்ரொமோஷனுக்கு நீங்கள் வரதே இல்லைன்னு கொஞ்சம் எல்லாருமே சொல்கிறாங்க. ப்ரொமோஷன் முக்கியம் இல்லையா? இல்லை, டைம் இருந்தால் நம்ம வர போகிறோங்க. இந்த படத்துக்கு கூட நான் ஷூட்டிங்லேருந்து தான் வரேன். சரிங்களா? எந்த இதில் நான் வராமல் இருந்திருக்கேன் நீங்கள் சொல்லுங்கள். என்னோடய பேனரை போட்டால் லீடுன்னு போட்டால் நாங்கள் எப்படிங்க வர முடியும்? நீங்களே சொல்லுங்கள். 4 சீன் 5 சீன் பண்ணுறோம். அது நீங்கள் என்ன காமெடினா இப்போ யூஸ் பண்ணிங்கன்னா காமெடினா கூப்பிடுங்க, நான் வர போகிறோம். நீங்கள் பேனர் பெருசாக அடிச்சு நான் கூப்பிட்டா நான் எப்படி வர்றது? நீங்களே சொல்லுங்கள். அதுக்கும் நிறைய போயிருக்கும். சரிங்களா? அடுத்து வாங்க, இந்த கதைக்கு இந்த படத்தோட பற்றி பேசுங்க. நினச்சேன்னா சுதீப் சார், தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஹீரோ வச்சு நீங்கள் டைரக்ஷன் பண்ணணும், நேரடி தமிழ் படம் பண்ணணும்னு ஆசை இருக்குது உங்களுக்கு? என்ன சார், தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஹீரோவை வச்சு நீங்கள் நேரடியாக தமிழ் படம் டைரக்ஷன் பண்ண ஆசை இருக்குது? சார் இப்போ நான் இங்கே வந்திருக்கேன், நானும் கூட உங்கள் ஆர்டிஸ்ட் தானே, என்னை வச்சு தான் டைரக்ஷன் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு எங்களுக்கு நாங்கள் லவ் பண்ணோம் சார், அதுக்கப்புறம் வேறு. We love all your heroes, sir. We have watched all your heroes' movies. We love them. We get inspired by them. But then finally, we do our own films, no? அப்படி நாங்கள் டைரக்ஷன் தான் வந்துட்டேன்னா சார்கிட்டே பேசிட்டு இங்கே ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட் எனக்கு தான் வச்சுக்கிறேன். Director, sir, here. What impact will Mark will give to the audience, especially to the Sudeep fans?
சார் வந்து நான் மேக்ஸில் வந்து சாருக்கு வந்து நிறைய நான் கமர்ஷியல் பண்ணலை. இந்த படத்தில் வந்து ஓப்பனிங் வந்து ஒரு சாரோட இன்ட்ரொடக்ஷன் ஒன்று இருக்குது. அது பயங்கர அதிரி புதிரியாக இருக்கும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அது இல்லாமல் சார் வந்து இந்த படத்தில் எல்லா படத்துலையும் சாங்ஸில் ஆடி இருக்காரு. தேங்க்யூ சார். அதை விட நிறைய கமர்ஷியல் இருக்குது. ஃப்ரான்ஸுக்கான படம் இது மேக்ஸிமம். இது நான் அதுக்காகவே ரைட்டப் பண்ண ஸ்கிரிப்ட். பட் இதில் வந்து செகண்ட் ஹாஃபில் ஒரு எமோஷனல் ட்ரைவும் கொடுத்துருக்கேன். ஏன்னா நான் இங்கே இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிக்கணும். சத்யஜோதி ஃபிலிம்ஸில் வந்து படம் பண்ண மாட்டோமான்னு நிறையா டைரக்டர்ஸ் வந்து ரொம்ப கனவுகளோடு இருக்காங்க, இயங்கிட்டு இருக்காங்க. சார் சுதீப் சார் கூப்பிட்டு இது கமிட் ஆன உடனே சத்யஜோதின்னு சொன்னார். எனக்கு பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. அதுவும் 25th வரணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். அப்போ கேஆர்என் சாரும் இதில் ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னோடனே இன்னும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்ஸ் சார், தேங்க்யூ கேஆர்என் சார். அந்த செந்தில் சார், அர்ஜுன் சார் அண்ட் சிவராமன் சார் எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா உண்மையாலுமே இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நான் லைஃப்பில் பார்த்ததில்லை, கேள்விப்பட்டதில்லை. கன்னியூ 4 months ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். யாரும் ஸ்பாட்டுக்கு வருவாங்க, ஓரமாக இருப்பாங்க, பின்னாடி இருந்துட்டு போயிடுவாங்க. சிவராமன் சார் எப்போவும் என் கூடவே இருப்பார். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எதுவாக இருந்தாலும் இமீடியட்டாக சால்வ் பண்ணுவாங்க. எனக்கு தியாகு சார் மேலே கொஞ்சம் பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. சார் ஒரு 15 days 20 daysக்கு ஒரு ஸ்பாட்டுக்கு வருவார். எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும், ஐயோ சார் எதாவது சொல்லுவாரன்ட்டு. சும்மா கூப்பிடுவார், வாங்க தம்பின்ட்டு போய் நிற்போம். அப்படியே பார்ப்பார், சும்மா பேசிகிட்டு இருப்பார். ஓகே தம்பி நல்லபடியாக பண்ணுங்கம்பார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. தேங்க்யூ சார். இந்த படம் வந்து ஒரு 4 monthsல நாங்கள் முடிச்சிருக்கிறோம். அதுக்கு வந்து அதாவது தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தலை இருந்தால் வாழ ஆடாதுன்னு சொல்லிட்டு. இதில் 2 தலை இருக்காங்க, ஒன்று சுதீப் சார், இன்னொன்று தியாகு சார். அதனால் வந்து இங்கே எந்த பிரச்சனையும் இல்லாமல் முடிச்சிருக்கிறோம். தேங்க்யூ. Naveen, just a question for you. I think you're marking your debut in Kannada now. Yes. So tell us the experience of working with Sudeep sir and the industry. Hello everyone. எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் டைம் எடுத்து எங்கள் ஈவெண்ட் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் ப்ரெசன்ஸ் மீன்ஸ் அ லாட் ஃபார் மார்க் டீம். சுதீப் சார் கூட ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னா, பல வருஷமாக எனக்கு தமிழ் ஃபிலிம்ஸ், தெலுங்கு ஃபிலிம்ஸில் நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அப்படின்னு டூயிங் அஸ் அன் ஆக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் கன்னடாவில் பண்ணணுன்னா ஐ வாண்டட் அ ரைட் ஃபிலிம் ஃபார் மீ டு பி வித் கன்னடா ஆடியன்ஸ். ஸோ அந்த ரைட் ஃபிலிம் எப்போ வரும் தெரியாது. ஃபர்ஸ்ட் இட் ஸ்டார்டட் வித் சத்யஜோதி ஃபிலிம்ஸ் வித் பட்டாஸ், அ பிக் ஸ்டார் ஆக்டர் கூட ஃபர்ஸ்ட் நான் பண்ண பர்ஃபார்மன்ஸ் வந்து தனுஷ் சார் கூட. ஸோ அது நல்லா லைக் அப்ரிசியேஷன் வந்துச்சு. ஸோ ஆஃப்டர் தட் தலைவன் தலைவிலே ஐ காட் அ ஆஃபர் ஃபார் தேட். பட் டேட்ஸ் இல்லாத பண்ண முடியல. நான் வந்து 2-3 ஃபிலிம்ஸ் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். தெலுங்குல தமிழில் பிஸியாக இருக்கும்போது ஒரு நாள் விஜய் சார் கால் பண்ணி, இப்படி மார்க் படத்தில் வி வாண்ட் யூ ஆஸ் அன் ஆன்டோகனிஸ்ட், பத்ரான்ற ஒரு கேரக்டர். ஃபார் அ செகண்ட் ஃபர்ஸ்ட் ஐ கால் மை மதர், மா ஐம் டப்பிங் கன்னடா. அண்ட் ஐ டோல்ட் மை கிளாஸ்மேட்ஸ், மை ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை டீச்சர். பிகாஸ் நான் வந்து பல்லாரி என்ற ஒரு டவுனில் நான் வளர்ந்தேன், அங்கேயே படித்து மை யூனிவர்சிட்டி காலேஜில் அங்கேயே பண்ணேன். அண்ட் கன்னடா இஸ் பீன் மை ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் ஃபார் ரைட்டிங் அண்ட் ஸ்டடிங் தேர். ஸோ நிறைய பேர் என்னை கேட்பாங்க, எப்போ கன்னடா ஃபிலிம் பண்ண போகிறேன்னு சொல்லி. தென் ஐ மேனிஃபெஸ்டட் திஸ் டு ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை ஃபேமிலி. ஐ ஆம் ஒர்க்கிங் வித் ஸ்டார் ஆக்டர் சுதீப், கிச்சா சுதீபா. We call him as Abhinaya Chakravarti, we call him as Badshah. So என் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து என் ஃபேமிலிலேருந்து வர ஒரு ஃபீலிங் இருக்குது அவர் கூட நடிக்கும்போது. அண்ட் ஸ்பெஷலி மை மதர் இஸ் அ பிக் ஃபேன் ஆஃப் ஹிம். பிக் பாஸ்லேருந்து அவர் பண்ண எல்லா ஃபிலிம்ஸுமே அம்மா பார்ப்பாங்க. ஸோ இது ஒரு சூப்பர்பான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு. கன்னடாவில் வந்து இப்படி ஒரு 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 ஸ்ட்ராங்கான ரோல் இது வந்து பத்ரான்ற ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க. அண்ட் இந்த கேரக்டருக்கு ரொம்ப மெனக்கெடலாம், பிகாஸ் இட்ஸ் வெரி பிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ டு டூ அண்ட் சொல்லி ரொம்ப மெனக்கெடலாம், அது இது பண்ணலான்னு சொல்லி டைரக்டர் சார் இந்த கேரக்டர் எப்படி பிஹேவ் பண்ணோம் சார் நீங்கள் வாங்க சார் பார்த்துக்கலாம்னாரு. அண்ட் தட் ஷோஸ் ஆன் த ஸ்க்ரீன். அண்ட் தேங்க்யூ சார். சுதீப் சார் கூட ஒர்க் பண்ணும்போது எஸ் இஸ் அ சூப்பர் ஆக்டர், இஸ் அ வெரி குட் பர்ஃபார்மர், சூப்பர் ஸ்டார். பட் இதை விட நாங்கள் எங்கள் டீமில் எல்லாருமே, ஏன்னா டே அண்ட் நைட் ஷூட் பண்ணும்போது he is a driving force for the whole project. Because அவர் வர்ற டைமுக்கு, அவர் கொடுக்குற ப்ரொஃபஷனலிசம்க்கு, அவர் கொடுக்குற கமிட்மெண்ட்க்கு, நான், ரோஷினி, தீபிகா இருக்கிற எல்லாரும் ஆக்டர்ஸ் எல்லாருமே அவரை பற்றி பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகணும். அண்ட்
அட் த சேம் டைம் அவரும் கூட எங்களை வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிட்டாரு. தோ எங்கள் டைம் லிமிட் ரொம்ப க்ராஸ் ஆகிட்டு இருந்தாலும் எங்களை வச்சு ரொம்ப கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கினார். பட் தேங்க்யூ சார், தேங்க்யூ தியாகு சார் அண்ட் தேங்க்யூ சுதீப் சார். ஏன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக ப்ரொடக்ஷனில் யூ ஃபீல் தட் ஹியூமன்லி ஃபீல். ஐ ஃபெல்ட் வெரி ஹியூமன்லி ஆன் திஸ் செட் அண்ட் Kannada debut, it's going to be a great debut for me and that too with Sudeep sir and the team. I'm so happy. Thank you. Sudeep sir, here. Nowadays the stars are facing high digital pressure and நீங்கள் ஒரு ஷோ வேறு ஹோஸ்ட் பண்ணுறீங்க. இந்த டிஜிட்டல் ப்ரெஷர் எப்படி பார்க்குறீங்க? ஃபேன்ஸோட வாரை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? ஃபேன்ஸ் வார் நான் இதுக்கு ஹேண்டில் பண்ணுவேன். சினிமா வந்து ஒரு பெரிய 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 ப்ரொஃபஷன் அண்ட் விஷயம். அது வருது ஒரு பெரிய பெரிய ஸ்க்ரீன் மேலே, கரெக்ட்? அந்த ஸ்க்ரீன் மேலே வர விஷயத்துக்காக தான் இங்கே வந்து ஃபேன்ஸ் வராரு, எல்லாம் இருக்கேன். தியேட்டரில் வந்து படம் பார்க்கும்போது தியேட்டரில் இருக்கிறவர் என்ன பண்ணுவார்? மேம் விசில்ஸு கிளாப்பு எல்லாமே கரெக்ட். ஸ்க்ரீனு can only show a film. Screen shouldn't react. Screen react பண்ணாது, correct? Have you seen a screen react to your whistles any time, ma'am? No. நான் என்ன சொல்கிறேன், நாங்கள் வந்து கிரவுண்ட் லெவலுக்கு போயிட்டு அங்கே ரியாக்ட் பண்ணுறது பண்ண முடியாது. Because there is no and never will there be a clarity for the fan war who started. You will never get to the surface, you will never get to the basics. Yeah. ப்ரொஃபஷன் வந்து நாங்கள் வேலை பண்ணோம், படம் பண்ணோம். இந்த சீரியஸ் ஃபில்ம் வியூவர்ஸுக்கு தான் படம் பண்ணோம். கீழே வந்து எவ்ரிபடி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தெர் இஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. தே ஷுட் ஆல்வேஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். இல்லைன்னா நாங்கள் வந்து அங்கே போய் எல்லாமே இது பண்ணாதீங்க அது பண்ணாதீங்க அது சொல்ல முடியாது. மேபி அ மேக்ஸிமம் ஒன் லைன் வி கேன் டாக், பட் ஃப்ராங்க்லி வி டோன்ட் நோ த ட்ரூத். தெர் இஸ் 1 billion interpretations of this one matter. நாங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து நாங்கள் வந்து படம் பண்ணோம். there's a beautiful world called cinema which has been entertaining all of you, entertaining us, and I think our job is there, not reacting to these things. I think that is not our forte also. And வேற என்ன கேட்டீங்க? எப்படி பார்க்குறீங்க இந்த ஓடிடியா டிஜிட்டல் வார், ஃபேன்ஸோட வார், சோஷியல் மீடியாவில் ஃபேன்ஸ் இதுதான் மேம். ஃபேன்ஸ் ஐ டோல்ட் யூ மேம், ஐ திங்க் வி ஷுட் see the bigger picture. We shouldn't go to the ground level and talk about these things, because maximum, as I told you ma'am, we can maybe as a moral of an actor, an ethical way, we can just probably put across the line. But do you think a war begins because of us? No, it begins because of them. We can only advise, request. Maximum go down to the level of requesting, and after that I think we should put on our makeup and start working for our films all over again. My intention every morning is to entertain and make you smile, ma'am, not make you fight. Sir, good evening sir. குரு சார் படத்தில் உங்கள் கதாபாத்திரத்தை பற்றி சொல்லுங்களேன். இந்த படத்தில் எல்லாருக்கும் சந்தோஷம், வந்திருக்கிற மீடியா எல்லாருக்குமே சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வந்து கன்னட சினிமாக்குள்ளே வந்து ஒரு பெரிய கமர்ஷியல் ஃபிலிம் ப்ளஸ் பிக் பாட்ஷா கிச்சா சார் கூட என்ட்ரி ஆகிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த கேரக்டர் வெரி இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். நீங்கள் படம் பாருங்கள், நல்லாயிருக்கும். ரொம்ப நல்ல காஸ்டியூம்லாம் கொடுத்துருக்குறாரு எனக்கு. ரொம்ப ஸ்டைலாக இருப்பேன், டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேரக்டராக இருக்கும். அது வெளியே சொல்லக்கூடாது, ஆக்சுவலாக படம் பார்த்தா தான் அவங்களுக்கு புரியும். அது சார் குட் ஈவினிங் சார். சார் ரைட் சார். சுரேஷ் கிச்சா சார் கொஸ்டின். சுரேஷ் காமாட்சி சார் வந்து மாநாடு படத்துக்கு உங்களை அப்ரோச் பண்ணேன்னு சொன்னார். அது எந்த கதாபாத்திரத்துக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? ரெக்வஸ்ட் சார். ஆக்சுவலி நான் எந்த படம் பண்ணலையோ அது இங்கே இருக்காது சார். Sorry, no, not like that. I only remember the gentleman. I don't remember, and I remember speaking வேறு எல்லாத்துமே we spoke sir, because அப்போ வந்து பண்ண முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த டீட்டெயில் உள்ள நான் போகல. நான் வந்து அந்த ஆள் அந்த ஜென்டில்மேனுக்குள்ளே போயிட்டேன். I remember him sir, not what he told me about the script. படத்தில் ஒரு வில்லனா வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் மனசில் நிற்கிறீங்க சார்.
தமிழ் படங்களை இன்னும் நிறையா பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு என்ன கேரக்டர்னு தெரிஞ்சுக்கலாம். மாநாடு படத்தில் நீங்கள் என்ன கேரக்டர்னு தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக மறுபடியும் அதை கேட்டேன் சார். வேறு சார் நவீன் சார் மாநாடுல ஆமாம் சார். ஆமாம் எதுக்கா? ஆமாம் சார், உங்களுக்கு என்ன கேரக்டருக்காக அப்ரோச் பண்ணாதான் நீங்கள் சொல்லிட்டீங்க, ஆன்சர் சொல்லிட்டீங்க. அடுத்த கொஸ்டின் நவீன் சார்ட்டு கேட்கலாங்க சார். இப்போ உங்களோட படங்கள் வந்து இப்போ சவுத் இந்தியா ஃபுல்லாக எல்லா லாங்குவேஜ்லேயும் ஓரளவு வருது சார், மலையாளம் சார். ஆனால் வந்து பாசிட்டிவாக பண்ணுற கேரக்டருக்கு அதிக ரிவ்யூஸ் அது நிறையா சோசியல் மீடியாவில் வருதுங்க சார். நெகட்டிவாக ரோல் பார்த்தா எங்களுக்கே கொஞ்சம் கோபமாக வருது. எந்த மாதிரி கேரக்டர் நீங்கள் பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் பண்ணுற பாசிட்டிவான கேரக்டருக்கு நிறையா ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு சார். உங்களோட மனசில் எந்த மாதிரி கேரக்டர் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க சார்? மனசில் ஒன்றும் இல்லை சார், நல்லா நடிக்கணும் சார். டைரக்டர் கொடுத்த கேரக்டரை வந்து 100% ஹானஸ்ட்டாக அந்த படத்துக்கு யூஸ் ஆகிற மாதிரி நடிக்கணும் சார். அது பாசிட்டிவ் ஆடியன்ஸ்க்கு பிடிச்சனா ரொம்ப சந்தோஷம். நெகட்டிவில் என்ன திட்டுறாங்கன்னு அதுவும் அப்ரிஷியேஷன் தானே. ஸோ ஐம் ஹாப்பி தட் வே. வந்த கதையை வந்த கேரக்டரு நல்லபடியாக ஹானஸ்ட்டாக டீமுக்கு சப்போர்ட்டிவாக இருந்து பண்ணுறது தான் ஐ ஃபீல் அது அது இது இங்கே என்ன எடுத்து வந்திருக்கு சார். தேங்க்யூ சார். யோகி பாபா சார் எங்கே சார்? சார் சொல்லுங்கள் சார். நம்ம கிச்சா சார் கொண்டு நடிக்கும் போது உங்கள் காமெடி டைமிங் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு? இல்லை சார், அவரே நிறைய சொல்லி கொடுத்தாரு சார். உங்களுக்கா? ஆமாம், எனக்கு அவர் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாரு. நீங்கள் வேணால் டேரக்டர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு பாருங்க. ஏன்னா அவர் ரொம்ப நிறைய சென்சிபிளாக காமெடியாக நிறைய விஷயங்கள், நிறைய ரியாக்ஷனும் அவர் தான் சார் தான். இவர் அவங்க எப்படி பழகுவாங்களோ அப்படி தான் இவரோட பழக்க வழக்கம் இருந்தது. அதனால தான் ரொம்ப ஜெல் ஆகிட்டோம் ரொம்ப. அதனால் அவர் சொல்கிறது எல்லாமே ஈஸியாக நாங்கள் பண்ணோம். சாரி சார், உண்மையை சொல்லிட்டேன் விஜய் சார். ஏன்னா 2-3 ரியாக்ஷன் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாரு. அங்கே நான் தான் சொன்னேன் சார், என்கிட்ட சொல்லுங்கள். Okay, thank you. Kicha sir, this is for you, right here, to your right, sir, right here. So we get to understand that most of the film was shot during nights, and that you shot the film in a period of 110 days, if I'm not mistaken. Am I audible, sir? Can you hear me? Yes, sir. So could you tell us just increase the volume a bit of my mic and their mic also. The monitor is a little far, you can't hear. Yes, sir. What's the question? The question is, you worked for this film through nights on most occasions. I believe most of it has been shot through the nights, correct? For 110 days? No, sir. This is a matter of 48 hours of film. It's not one night story. Okay. And we shot a lot many days in the daytime also, because it is in the process. It's a positioning of the film. It is not only in the night. Okay. Yeah. So tell us about the experience of shooting and the duration of the period, the number of days that you shot, and the challenges that you had while shooting at nights. So nothing, sir. Actually, there is a very beautiful intention, and we did a lot of homework. You're talking about something. Let me put it the other way also. See, one element which everybody forgets now is it's very sweet. எல்லாரும் வந்து நான் பண்ண ஒரு ஹார்ட் ஒர்க், நான் பண்ண ஒரு கமிட்மெண்ட் எல்லாத்தை பற்றி சொல்லியிருக்காரு. அண்ட் இவர் எல்லாரும் சொல்கிறாரு நான் தான் டிரைவிங் ஃபோர்ஸ்னு. சார் ஆக்சுவலி இன்னொரு ஆங்கிள் கூட இருக்கு சார். அது என்னன்னா, நாங்கள் எல்லாரும் வந்து சேர்ந்து டெக்னீஷியன்ஸு ஆக்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து கூட ஒரு என்ன ஃபோர்ஸில் இருந்தாலும் சப்போஸ் அ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அந்த ஸ்பீடில் இல்லைன்னா சான்ஸே இல்லை சார். ஸோ ஐ திங்க் அது எதுக்கு சொன்னேன்னா, இட்ஸ் அவுட் ஆஃப் யுவர் கொஸ்டின், பட் ஐ திங்க் நோபடி இஸ் மென்ஷனிங் தட், including I think it's probably the humbleness of the producers maybe that they are not talking. Sir, they have to be faster than us. இந்த ஒரு செட்டில் நாங்கள் வேலை பண்ணும் போது from here the third set has to be getting ready, and if they are not fast, நாங்கள் எவ்வளோ ஸ்பீடில் இருந்தால் எல்லாம் வேஸ்ட் தானே. ஓகே, ஒரு 20 days நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்படலாம், hard work பண்ணலாம். Then after the 21st day we have to pack up because set is not ready, our location is not ready, our actors are not ready. We have worked about 110 days out, 166 call sheets, number of about 80-90 locations, about 17-18 sets. So if I say this, now இப்போ வந்து நீங்கள் இமேஜின் பண்ணால் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சத்யஜோதி எந்த ஸ்பீடில் இருந்தார்? If we are in the first milestone, they needed to be in the 15th or the 20th milestone. That is how a film could go, and I think I give a lot of credit to the production house. It is not just, it is sweet, sir. All of you people said that one actor இப்படி ஒரு கமிட்மெண்ட்டில் இருந்தால் படம்
ஃபினிஷ் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன் சார். ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து அந்த கமிட்மெண்ட் வரணும். அது வந்து வரலன்னா சும்மா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு சொல்ல எதுவுமே சார். ஐ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ் போத்னும். நாங்கள் ஸ்பீடில் இருக்கும் போது எனக்கு வீட்டில் உட்காந்து ஹாலிடேஸ் கொடுத்து நாங்கள் தான் சார் பண்ணுங்க போது அது நடிக்கலை. ஸோ ஐ டோட்டலி என்ஜாய்ட் திஸ் ஹோல் சுச்சுவேஷன். ஏன்னா ஆல் ஆக்டர்ஸ் சார் இந்த நீங்கள் சொல்லும் போது டயர்ட்னஸ் அதுவுமே வரல. ஒரு ஸ்கூல் மாதிரியாக போச்சு. எப்படின்னா சப்போஸ் நைட் ஃபுல் நான் வந்து வேலை பண்ணி நான் வந்து 3:30 4 o'clock வாபஸ் வரும்போது இன்னொரு பேட்ச் ஹோட்டல்லேருந்து கிளம்பிருக்கு. அவர் ஷூட்டிங் இருக்குது காலையில். ஸோ வி யூஸ் டு சிட் தேர் chat, okay, you're shooting this. The two people, sir, who really worked hard in this film is the director and the DOP, sir. Rest illa, sir. At least we all actors got some rest. Our rest edukala actually. And I guess when we see such things happening in the set, everybody was smiling. Yarukku and the tiredness edume varala. But only thing we all knew, how many hours you needed rest. So everybody rested that little. Sometimes we have slept in the vanity van and just straight away gone because we could only sleep 1 or 2 hours. But I tell you, sir, it is because of such homework, such production houses, such technicians and such wonderful actors in the padam, in the speed, without any quality compromising. Because we are all talking about number of hours, number of days, no? It appadi illa, sir. Production scale enna, sir. And the scale, compromise illada ஒரு scale. இந்த few daysல எடுத்து வரணும், உள்ளே போடணும், எல்லாரும் அப்படி பண்ணணும்னா I think it was a humanly unbelievable thing. அந்த செட்டில் இருக்கிறவருக்கு மட்டும்தான் தெரியும் என்ன ஆக்சுவலி ஆயிருக்குன்னு. சேலஞ்சஸ் இல்லை சார். ஐ திங்க் சேலஞ்சஸ் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை. சேலஞ்சஸ் இருக்கணும். அப்போ தான் எல்லாம் இப்படி ஆகுது. சார் சார் மைக் சார் மைக் கொடுங்கப்பா. வணக்கம்ல பயங்கரமாக பண்ணியிருப்பீங்க. டைலாக்லாம் பின்னி பெடலை திருப்பீங்க. இந்த படத்தில் எந்த அளவுக்கு உங்களுக்கு டைலாக் கொடுத்துருங்க அந்த அளவுக்கு இருக்கா? ஏன்னா உட்காரும் போதே உங்களை சிட்டிங் உட்காரும் போதே ஹீரோயினை ஓரமாக உட்கார வச்சுருக்காங்க. படத்துலையும் அதே மாதிரி இருக்குமா? என்ன நான் ஒரு விஷயத்த சொல்லுங்கள் சார். சாரி ரஷன், லெட் மீ டாக். இப்போ நீங்கள் கேட்டிங்களே சார், இங்கே சுதி இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் நீங்கள் செட்டில் வரல. ஏம்மா உனக்கு லாஸ்ட்லேயே கூப்பிடுறாரு அப்படி வரல. அதுக்கு தான் நல்லா வந்துச்சு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே ஒரு விஷயம், வாங்கம்மா இது இன்டென்ஷனில் வரல சார், ஆச்சு. கரெக்டாக அது மைண்டில் நீங்கள் வச்சுக்கிங்கன்னா இப்படி கேட்டிங்கன்னா ஒரு அன்கம்ஃபர்டபுள் இது வருது. யார் மைண்டில் அப்படி இல்லை. செலிப்ரேஷனில் வரும்போது செலிப்ரேட் தான் பண்ணும். Imagine now, you said, no sir, how did this work? I'll tell you, not one person in our set woke up and went to another person and said, என்ன நடிச்சிச்சு தெரியுமா, இதெல்லாம் ஆச்சு. யாரும் எங்களுக்கு எதுவுமே போட்டு கொடுக்கல. அது நடிக்கக்கூடாது. லவ்வில் லவ் மட்டும் தான் இருக்கணும், ஹார்ட் ஒர்க் மட்டும் தான் இருக்கணும். இவர் எல்லாரும் ஹோல் ஃபில்ம் ஹோல் ஃபில்ம் ஹவ் யூ வேர் ட்ரீட்டட், ஹவ் யூ வேர் ரெஸ்பெக்டட், ஹவ் யூ வேர் செரிஷ்ட், அது பற்றி ஃபர்ஸ்ட் பற்றி. இது ஏன் கொஸ்டின். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி சார் இது முடியாது சார். ஏன் சார், வாங்க சார். ஆக்சுவலி இந்த படம் நீங்கள் பாருங்கள், சத்யஜோதி மாதிரி ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ், அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அசோசியேட் ஆகி ஒர்க் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் எனக்கு. அண்ட் நம்ம சுதீப் சார் இருக்காங்க. இப்போது 2 பில்லர்ஸ் சேர்ந்து ஒரு படம் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற ஒரு விசிபிலிட்டியே வேறு மாதிரி வரும். அண்ட் இந்த படத்தில் நாங்கள் எல்லாருமே ஒரு ஹீரோ ஹீரோயின், இல்லை நமக்கு எவ்வளோ ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்குது, அது எதுவுமே யார் மைண்டுக்கும் வரலன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆஸ் அ டீம் நமக்கு ஒரே ஒரு விஷன் இருந்துச்சு,
மார்க் நல்லா வரணும், நமக்கு கொடுக்குற கேரக்டர் நல்லா பண்ணணும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் சார், சார் உங்கள் முன்னாடி உட்காந்து பேசுறது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் சார். அண்ட் நீங்கள் கொடுத்த படத்துக்கு மதியம் நான் உங்கள் ப்ரொடக்ஷன் ஆஃப் அசோசியேட் ஆக இருக்கிறது எனக்கு ரொம்ப ப்ரவுட் ஃபீலிங் சார். ஸோ இந்த மாதிரி அசோசியேஷன் இருக்கும்போது நாங்கள் அதுக்கு ஜஸ்டிஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இங்கே நிற்கிறதுக்கு எனக்கு அந்த வேல்யூ இருக்கா, நான் அது பண்ணுறதுக்கப்புறம் அடுத்த படம் வரும். ஸோ ஆல்ரெடி இவ்வளோ பெரிய பேர் இருக்கிறாங்க, அவங்க மத்திய எனக்கு ஒரு சீட் கொடுத்துருக்காங்க, அதே எனக்கு பெரிய விஷயம். ஐ see it that way. ஸோ யா. எல்லாம் ஒரு விஷயம் சார், எங்கள் தம்பிக்கு கொஞ்சம் சொல்லணும். அவர் இங்கே உட்கார்ந்துருக்காருன்னு மட்டும் தான் பார்த்தாரு. அவரு கூட ஃபர்ஸ்ட் கேள்வி அவருக்கு கேட்கவே இல்லை, எங்களுக்கு தான் கேட்டார். லாஸ்ட் அவருக்கு கூட இங்கே கண்ணு வந்துச்சு, ஐயோ இவரு கூட இருக்கிற இப்போ நான் வந்து விசில் பிட்டுவேன்னு அப்படி போட்டுட்டாரு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஃப் யூ would ask them, no sir, I would have saluted you. அப்போ இங்கே போயிருந்தார் அவரு. தப்பு இல்லை, ரெண்டு பேருக்குமே ஆக்சுவலாக ஒரு ஃபைட் சீனே இருக்கு. அவங்க வந்து ரெகுலர் இது வந்து அவங்க ஆக்டர் அப்படி அவரே பார்க்கல அவர் ஃபர்ஸ்ட்டு. I love you, sir. Sir, mic கொடுங்க சார். அல்ல மைக் எதுக்கு சொல்றேன்னா, எந்த கேள்விக்கு நான் ஆன்சர் கொடுத்துருக்கேன்னு அந்த ஆடியன்ஸுக்கு தெரியாது. சார் நான் இப்போ அங்கே வந்தா இன்னும் வேற பிரச்சனை வருது சார், அவருக்கு சென்டரில் வந்துட்டானே வேணாம் சார். சார் ப்ரொடியூசர் ஆள் சார், நான் விடுங்க சார். சரி சார். சார் தமிழ் சினிமாவில் வந்து ராஜமௌழி சார் கூட சேர்ந்து பெரிய லெவலில் பேசப்பட்டீங்க. தமிழ் ரசிகரை வந்து ரொம்ப வந்து கவர்ந்து வந்து ஒரு நடிகர் நீங்கள் கர்நாடகாவில் வந்து. இப்போ வந்து ராஜமௌழி வந்து பெரிய பெரிய படம் பண்ணுறாரு, அவர் கூட எப்போ இணைந்து செயல்பட போகிறீங்க, எப்போ நடிக்க போகிறீங்க? சார் வந்து ராஜமௌழி சார் அவரோட விஷன், அவருக்கு என்ன தேவையோ அதுதான் அவர் பண்ணுவார். ஸோ அது வந்து எனக்கு ஒரு பிளெஸ்ஸிங் சார். அந்த ஒரு படம் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்போஜர். அண்ட் நாட் ஓன்லி தட் சார், அந்த ஒரு படத்தில் எல்லா ஸ்டேட்ஸில் வந்த ஒரு லவ் ஆஸ் அன் ஆக்டர், அதுதான் எனக்கு பிக்கெஸ்ட் ஆசெட் சார். இப்போ வந்து உங்கள் ஸ்டேஜ் மேலே உட்காரும் போது அந்த ஒரு டேக் எனக்கு உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த படம் போகுது. நெக்ஸ்ட் எப்போ கூப்பிடு வர பார்க்கலாம், அதுக்கப்புறம் அந்த டைமில் நான் என்ன பண்ணியிருக்கிறேனோ அது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. இன்னொரு விஷயம் சார், நான் வந்து இது உண்மை, இந்த படம் பண்ணும் அவரோட படம் பண்ணும் நான் எப்போவுமே லைஃப்பில் அது நான் வந்து வெயிட் பண்ணல சார். ஏவோட படம் பண்ணுறதுக்கு யாருக்கு ஆசை இருக்குது, ஏவோட படம் பண்ணுறதுக்கு யார் வந்து இருக்காரு, ஃபஸ்ட்டு லவ் அவருக்கு கொடுக்குவேன் நான். அண்ட் ஐம் டூயிங் தட் சார். சி ஃபார் எக்ஸாம்பிள் when I saw AV of சத்யஜோதி, எவ்வளோ பெரிய ஏவி சார் அது, என்ன அச்சீவ்மெண்ட் அது. அந்த ஏவியில் ஒரு மோஸ்ட் பியூட்டிஃபுல் மூமெண்ட் என்னன்னா, லாஸ்ட் ஸ்டெப்பில் நான் இருக்கேன் இங்கே, என்னது கூட அந்த மெனு கார்டில் ஃபிக்ஸ் ஆகி போச்சு. இது போதும் சார். ஐ திங்க் தட் இஸ் வாட் ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு வேணும். போகிறேன் யார் ஆஸ் அன் ஆக்டர் சார், நான் வந்து எப்போவுமே ஒரு பெயிண்டிங் ஆக முடியாது சார். ஒரு நல்ல பெயிண்டிங்கில் ஒரு கலர் நான் அவ்வளோதான். இதுதான் சின்ன பொண்ணு சார். ஹலோ சார், சுதீப் சார். ஹலோ 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 சார், இங்கே சார். சார் இவ்வளோ அழகாக பேசுகிறீங்க, எம்ஜிஆர் மாரி. நீங்களும் விஜய் மாரி அடுத்த முதல்வர் ஆசைப்படுறீங்களா? இதுக்கு ஆக்சுவலாக என்ன சொல்லணும்னா நீங்கள் தான் சொன்ன அதுதான் சொல்லிடுவேன். என்ன ஆக்சுவலி கொஸ்டின் என்ன? நல்லா பேசுகிறவர் எல்லாருமே நாங்கள் அப்படி போக முடியாமல் சார். நான் கர்நாடகாவில் வந்துடுவேன். இந்த மீட்டிங் அப்புறம் கர்நாடகா தான் போகிறேன் வாபஸ். போதும் வந்திருக்கேன். You have spoken to me with lot of love. Enough sir, I belong there. This is my beautiful another house. எப்போ வந்தாலும் ஒரு நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்க.
அந்த ரெஸ்பெக்ட் தான் எனக்கு இப்போ வந்து இருக்கிற ஒரு ட்ரெஷர், மை ஆசெட், தட்ஸ் எனஃப் ஃபார் மீ. தேங்க்யூ.